கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் எப்படியும் எலியாவை காக கொண்டு போஷித்தது போல அவர் போஷிப்பார். ஆனா ஊழியத்தை மாத்திரம் நாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், ஊழியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல வந்திருக்கிறோம். உங்களை ஆண்டவர் நீங்க நம்புனீங்கன்னா உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சோ நம்மளை இணைத்தவர், நம்மளை அழைத்தவர், நம்மளை தெரிந்து கொண்டவர், ஒரு நாள் மாறாதவர். சோ இன்றைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஆராதனை நம்ம கேட்போம். ஏன்னா நான் செய்தியை கொண்டு வந்தேன். ஆனா அந்த செய்திக்குள்ள ஒரு செய்தி 3 நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 1 யோவான் புஸ்தகத்துல அதோடைய 1வது அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், வச்சுங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. 1 யோவான் புஸ்தகத்துல நம்ம அந்த ஒரு சம்பவத்தை நான் 2வது நாள் உபவாச ஜெபத்துல நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ பிரசங்கம் பண்ணும் பொழுது அதுல ஆதியில தேவன் எப்படி இருந்தா, அவர் எப்படி கண்டார்கள், யோவான் எப்படி தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது எழுதினார் அப்படிங்கிறது குறித்து நான் அதுல விளக்கமா அன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசினேன். மறுபடியும் எனக்கு ஆவியானவருடைய ஏவுதல் படி அதே யோவான் புஸ்தகத்துல தேவனால் பிறந்தவர்கள், இந்த யோவான் புஸ்தகமே, இந்த யோவானுடைய புஸ்தகம் தேவனால் பிறந்த மனிதர்கள் யார் என்பது குறித்து நிறைய 1 யோவான் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்தவர்களின் அடையாளம், தேவனால் ஒரு மனுஷன் பிறப்பானா, தேவனால் பிறந்த மனுஷனுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏன் இதை எடுக்கிறேன்னா, எனக்கு ஆவியானவருடைய ஏவுதல் இருந்துச்சுன்னா, இந்த 2024 வருஷம் நம்ம இறுதி கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இறுதி கட்டத்துக்குள்ள வந்திருக்கிற நாம் இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குது. நம்ம இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு புது வருஷத்துக்குள்ள போகிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா? நான் போன வாரம் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் எவைகள் எல்லாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த நிதானிக்கக்கூடிய தன்மை, அந்த நிதானிக்கக்கூடிய சக்தி இது நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா, இல்ல உலகத்தால் நாம் பிறந்திருக்கிறோமா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால் நாம பிறந்திருக்கிறோமா என்பதை குறித்து நம்மை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த 1 யோவான் புஸ்தகம் முழுவதும் ஒரு தேவனால் பிறந்த மனிதனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் அவன் தேவனால் பிறக்கப்பட்டு இருப்பானால், ஒரு மனிதன் தேவனால் அவன் பிறப்பு அப்படின்னா, அவன் பாவத்திலிருந்து மரித்து நீதிக்கு பிழைத்து ஞானஸ்தானம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஞானஸ்தானம் என்கிற ஒண்ணு வரும் பொழுதுதான் அவன் தேவனால் பிறக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அவர் 33 வருஷம் ஊழியம் செஞ்சாலும், அவர் தேவனுடைய பிள்ளை குமாரனாக எண்ணப்பட்டாலும், அவர் 30வது வயது அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கரையேறின உடனே இவர் என்னுடைய நேச குமாரன் என்று தேவனுடைய பிறப்பு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவர் குமாரன் தான், கொடுக்கப்பட்டார் தான். ஆதியாகமத்தில் அவருடைய வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வித்தாகிய இயேசு கிறிஸ்து முந்தின ஆதாம் பாவம் செய்தான், பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு மனிதன் தேவனால் எப்போ பிறக்கப்படுகிறான் என்றால், பாவத்துக்கு மரித்து அவன் நீதிக்கு பிழைக்கும் பொழுதுதான் அவன் தேவனால் பிறக்கப்படுகிறான். அல்லேலூயா. என்னைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் மறிக்கப்படுகிறதோ, நான் சொல்றேன் மறக்கப்படுகிறது அல்ல, மறக்கதான் மறுபடியும் நமக்கு ஞாபகம் வந்துடும். மறிக்கணும், சாகணும். டெத், பாவம் என்பது நம்முடைய சரீரத்துல டெத் ஆகணும். மறிக்கும் பொழுதுதான் நமக்கு இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னொரு பிறப்பானவர் வச்சிருக்கிறார். அது தேவனால் பிறக்கக்கூடிய பிறப்பு. அது ஆமென். அது தேவன் நம்மளை எப்படி ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிரிக்கப்பட்ட குழந்தையை போல தேவன் நம்மளை பிரித்தெடுக்கிறார். அப்படி தேவனால் பிறந்த மனிதன் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த சாரி தேவனால் பிறந்த மனிதர்கள் இந்த 1 யோவான் புஸ்தகத்துல சொல்லுது, நாம் அன்பு கூறக்கூடாத 2 காரியங்கள். நாம் அன்பு கூறக்கூடாத 2 காரியங்கள். எல்லாரும் அன்பு கூறணும்னு சொல்லுவாங்க, ஆனா அன்பு கூறப்படாத 2 காரியங்கள். ஒன்று உலகம், 2வது உலகத்தில் உள்ளவைகள். எப்படியா? இல்ல, நான் சொல்ற டாபிக் கரெக்டா பண்ணுங்க. உலகம், 2வது உலகத்தில் உள்ளவைகள். இத அன்பு கூறக்கூடாதான். இது அன்பு கூறாத மனிதன் தான் தேவனால் பிறந்த மனிதன்.
உலகத்தை நேசிக்கிற மனிதன், உலகத்தோடு அன்பு செலுத்துகிற மனிதன், உலக மனிதர்களோடு உலக சிநேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், அவன் தேவனால் ஒரு நாளும் பிறந்திருக்கவே முடியாது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், தேவன் என்னை தெரிந்து கொண்டார், தேவன் என்னை அபிஷேகித்தார், தேவன் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்று நம்ம வாய் விட்டு சொல்லுகிறதுனாலே நம்ம ஆக போகிறது அல்ல. தேவனால் பிறந்த மனிதன் யார் என்றால் அவன் இரண்டு காரியத்தில் அவனுடைய அன்பு கூறுதல் இருக்கக்கூடாது. ஒன்று உலகம், உலகத்தில் உள்ளவைகள், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும். அதை 1 யோவான் 2:15 சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. 1 யோவான் 2:15 அங்க சொல்லப்பட்டிருக்குது. உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு ஒரு மனிதனிடத்துல இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அம்மா, பாவம் மன்னிக்கப்படணுமா, பாவம் மறிக்கப்படணும். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்தால் அவர் நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். யார் நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? கிறிஸ்து நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். உபவாசத்துல சொன்னேன், தேவன் ஒரு விஷயத்தில் நமக்கு உண்மையா இருக்கிறார். எதுல தெரியுமா? நம்முடைய பாவம் மறிக்கப்பட்டது. கிறிஸ்து எனக்காக அவர் மரித்தார், அவர் என்னுடைய பாவத்தை அவர் எல்லாம் சுமந்தார்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அவர் நமக்கு உண்மையும் நீதியுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள என்ன உலகத்தில் இருக்கிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அங்க என்ன இருக்கிறது அப்படின்னா 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று மாம்சத்தின் இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இந்த யோவான் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன இருக்குது? அந்த வருஷத்தின் கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்து இருக்கிறோம். உலகத்தின் இச்சை, அதுதான் மாம்சத்தின் இச்சை. உலகம் எது தெரியுமா? அது மாம்சம். மாம்சத்தோடு போராடுகிறவன். மாம்சம் 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 யாருக்கு இருக்கும்? எனக்கு இருக்கு மாம்சம், உங்களுக்கு இருக்கு மாம்சம், உலகத்தில் உள்ள மனிதர்களிடத்தில் இருக்கு. நான் சொல்றேன், இந்த மாம்ச இச்சை, மாம்சமும் மாம்சமும் போராடி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல மனிதனும் மனிதனும் போராடி கொண்டு இருக்கிறான். சரீரமும் சரீரமும் போராடி கொண்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் போராடி கொண்டு இருக்கிறான். அந்த வீட்டுக்காரன் பக்கத்து தெருவுக்காரன் போராடி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு மனிதனுக்கு மனிதன் துரோகம், மனிதனுக்கு மனிதன் பகை, மனிதனுக்கு மனிதன் இச்சை. இதான் மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுகிறது. மாம்சம் நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறது. தான் சிந்தையில நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடக்குது. இதுதான் மாம்சத்தின் இச்சை. இது உலகம். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும். கர்த்தர் சொல்றாரு, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும். இது மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவன் உலகத்தை சிநேகிக்கிறான், உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிக்கிறான். அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நான் சுருக்கமா பேசுறேன். அடுத்தது கண்களின் இச்சை. கண்களின் இச்சை என்ன தெரியுமா? கண்களின் இச்சை நான் சொன்னேன் போன வாரம். கண்களோடு யோபு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அவனை குறித்து எலிப்பாஸ் தப்பா பேசுறான், அவமானமா பேசுறான், சொறி கொண்டு இருக்கிறான், வியாதி கொண்டு இருக்கிறான், மனைவி விட்டுட்டு போயிட்டா, பிள்ளைகள் விட்டு போயிட்டாங்க. தன் மாம்ச இச்சையை அவன் நிறைவேற்றவில்லை. என்ன தெரியுமா செஞ்சா? கண்களோடு உடன்படிக்கை கொண்டான். அதான் சொல்லப்பட்டிருக்குது, கண்களின் இச்சை எது தெரியுமா? ஸ்திரீகள் மீது இச்சை வைக்கிறது. விபச்சாரம் நிறைந்த கண்கள், பேராசை, இச்சித்தவைகளை அனைத்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை, விக்கிரக ஆராதனை, தீமையான எல்லா காரியங்களும். இதெல்லாம் வசனம் ஆதாரங்கள் உண்டு. வாசிக்க இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இது எல்லாமே கண்களின் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை. என்ன ஜீவனத்தின் பெருமை? நான் சொன்னேன், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. என்ன தெரியுமா ஜீவனத்தின் பெருமை? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஜீவனத்தின் பெருமை தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. சுயநீதி. சுயநீதி அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சுயநீதி, ஸ்தானங்களை விட்டு கொடுக்க கூடாதது ஜீவனத்தின் பெருமை. தனக்குரிய ஸ்தானம். என்னையா உனக்குரிய ஸ்தானம் இருக்குது நான் கேக்குறேன். யூதாஸ் தனக்குரிய இடத்தை இழந்து போனான் என்று வேத வசனம் சொல்ல இருக்கிறது அல்லவா? பெருமையினால, இச்சையினால, பண ஆசையினால தனக்குரிய ஸ்தானத்தை இழந்து போனான்.
ஜீவனத்தின் பெருமை 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 எத்தனை நாளைக்கு பேச போறோம் சொல்லுங்க? ஜீவனத்தின் பெருமை அது சுயநீதியை உண்டாக்குமா, ஸ்தானங்களை இழக்க நேரிடும், அதிகாரம், இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை. அதிகாரம், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அதிகாரம் திமிரு, ஒரு மனுஷிக்குள்ள இருக்கிற அதிகாரம் திமிரு. அதிகாரம், நான் அதிகாரம் படைத்தவன். எசேபேலுக்கு அந்த அதிகார திமிரு இருந்துச்சு. நான் ராஜாவை மனைவி எலியாவை விட்டு வைக்க மாட்டேன், அந்த அதிகார திமிரு அவருக்குள்ள இருந்தது. கர்த்தர் அடித்து போட்டா. அல்லேலூயா. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யங்கள். ஐஸ்வர்யங்கள், பணம் 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 பணம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் விருத்தியானால், சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. கரெக்டா சொல்லுங்க, ஐஸ்வர்யம் விருத்தியானால். ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு விருத்தியாகும் போது அவன் கண்கள் மறைக்கப்படும். அவன் கண்கள் மறைக்கப்படும். இது எல்லாம் ஜீவனத்தின் பெருமை. அடுத்தது என்ன தெரியுமா? அழகு. இந்த ஜீவனம் அழகை நேசிக்குது. அழகை நேசிக்குது. தாடி அதிகமா இருக்குன்னு உட்காந்து சாயங்காலம் ட்ரிம் பண்ற நேரம் கிடைக்கல. ஏன் தாடி ட்ரிம் பண்ற? நிக்கும் போது எப்படி இருக்கக்கூடாது? அசிங்கமா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? தன்னை அறியாமலே என்ன செய்யுது? இது அழகல்ல, இது அழகல்ல. ஆனா அழகு என்பது என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்றது. எக்ஸ்ட்ரா இருக்கிற அழகை காட்டிலும் மேற்கொண்டு அது தன் அழகை மெழுகேற்றுவது. பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த திருமணம் ஆகும் போது அந்த 2 மணி நேரம், அடுத்தது 3வது மணி நேரம் அது ஒரிஜினாலிட்டி காமிக்க ஆரம்பிக்க. 15,000 போச்சு. 15,000 2 மணி நேரத்துல போச்சு. வேர்த்துச்சுன்னா ஜோடி முடிஞ்சிச்சு. திரும்பி பார்த்தா மேக்கப் பண்ற எங்கன்னு பார்த்தா அவன் புஸ்குன்னு எங்க இருப்பாங்க. அவ்வளவுதான். கல்யாணம் போட்டாவ நீங்க நிறைய பேர் பாப்பீங்க. இது நானா, இது நானா, இது நானா, இது நானா, இது நானா. ஒரு புள்ள கல்யாணம் ஆச்சு. நான் முத அந்த கல்யாணத்துக்கு தான் அந்த பிள்ளைய பாக்குறேன். அதுக்கப்புறம் பார்க்கல. திடீர்னு ஒரு 5 நாள் சேர்ந்து அந்த பிள்ளையோட அவன் போட்டோ எடுத்து வைக்கிறான். டேய், இது உன் பொண்டாட்டி இல்லடா. நான் மெசேஜ் பண்றேன், இது உன் மனைவி. ஆனா இது என் மனைவி தானே. அவன் சொல்றான் என் மனைவி. டேய், இது இல்லடா. நான் சொல்றேன் இது இல்லடா. என்னடா இட்டு நான் கல்யாணம் போட்டு அனுப்புறேன். ஆனா இது ஏன் கருப்புனா கருப்பு, அட்டை கருப்பு. நான் தவறா சொல்லல. இருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம திருமணம் நீ தான் கடைசி வரலையும் வாழ போற. உனக்கு என்ன அப்படி என்ன அழகுன்னு கேக்குறேன். இல்ல ஊரான உட்காந்து வாழ போறான். நீ பிடிச்சு அப்ப பொண்ணு பார்க்கும் போது என்ன அந்த மெழுகு ஏற்றி அறெல்லாம் இருக்குதா? இல்ல. அழகு இது சிலருக்கு என்ன உண்டாதுன்னா அது ஒரு பெருமை வந்துரு. நான் அழகா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் அழகா இருக்கேன். எங்க சின்ன பாப்பா இருக்கல்ல, எங்க சின்னவன், எங்க பாப்பா அழகா இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அச்சியோ கண்ணாடி போய் பார்க்க என்ன அப்பா நான் அழகா இருக்கனா, நான் அழகா இருக்கனா. அவ சொல்லுவா நான் அழகா இருக்கனா, இப்படியே சொல்லுவா. அவ வெகுளி, சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? நாங்க எல்லாம் அவளை கருவாச்சின்னு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வாங்கி கருவாச்சின்னு கண்ணெல்லாம் கொள்வோம். அது குழந்தை. இன்னும் சில மனிதர்கள் குழந்தையாகவே தன் அழகை மெழுகத்துன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பெருமை. அடுத்தது யுத்தம் பண்ணும் வலிமை, சுய பெருமை. இது எல்லாமே இந்த யோவான் புஸ்தகத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இது எல்லாமே அங்கே சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். உலகத்தில் உள்ளவைகள், உலக காரியங்கள், இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. தேவனால் பிறந்த ஒரு மனிதன், தேவனால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது. எவன் ஒருவன் தேவனால் பிறந்தவன் என்று சொல்லுகிறானோ அவனுக்குள் அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு அல்ல, உலகத்தில் உள்ளவைகளோடு அல்ல.
தேவனால் ஒரு பிறந்த மனிதனுக்குள் இருக்கும் அடையாளம் என்ன தெரியுமா? நம்பர் 1, அதே 1 யோவான் புஸ்தகம் 2:29 சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். யாரில் பிறந்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறீர்கள்? நீதியை செய்கிறவர்கள் என்று சொல்லுகிற நாம் அவரில் பிறந்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனால் பிறந்த மனிதன் அவன் உலகத்தை நேசிக்க மாட்டான், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற மாட்டான், கண்களின் இச்சைகளில் அன்பு கூற மாட்டான், அவன் உலகத்தில் அவன் ஜீவனத்தின் பெருமையில் அன்பு கூற மாட்டான். ஆனால் அவனுக்குள்ள வெளிப்படும் ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிற நம்ம எல்லாம் தேவனால் பிறந்த மனிதர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் அப்படி கிடையாது. நான் சொல்றேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் தேவனால் பிறந்தவன். எனக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? நான் நீதியை செய்கிறவன். அவர் எனக்குள் இருக்கிறபடினால் நான் நீதியை செய்கிறவன். அல்லேலூயா. தேவனால் பிறந்த மனிதனுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் என்ன? நீதியை செய்கிறவன் தான் தேவனால் பிறந்த மனிதன். அவனுடைய வாழ்க்கையில, அவன் நடக்கையில, அவன் செய்கையில, அவனுடைய பார்வையில நீதியை மட்டும் தான் செய்வான். அநியாயம் அவனுடைய வாழ்க்கையில இருக்காது. இவன் தான் தேவனால் பிறந்த மனிதன். ஆமென். தன் குடும்பத்துக்கும் சரி, தன் பிள்ளைகளுக்கும் சரி தீங்கு செய்ய மாட்டான், அநீதி செய்ய மாட்டான், நீதியை தான் செய்வான். போற்றுவோர் போற்றட்டும், புகழ்வோர் புகழட்டும், இகழ்வோர் இகழட்டும். தான் பெற்ற பிள்ளைக்கு தன் கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அநீதியை செய்ய மாட்டார்கள். அவர்கள் நீதியை செய்கிறவர்கள். எவனிடத்தில் நீதி காணப்படுகிறதோ, எவனிடத்தில் உண்மை காணப்படுகிறதோ, யாரிடத்தில் அநீதி இல்லாத ஒரு உண்மை அவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்தின் இந்த இறுதி நாட்கள் வந்திருக்கிற நமக்கு தேவனால் பிறந்திருக்கிற ஒரு அடையாளம். நீங்கள் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோமா? நெஞ்சில மார்பில கையை வச்சு நினைச்சு சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் தேவனால் பிறந்திருக்கிற ஒரு மனிதன் என்று நீர் எனக்கு அங்கீகாரம் கொடுப்பீரானால், நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பீரானால், நம்பர் 1 நாம் நீதியை செய்து கொண்டு இருப்போம். நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீதியை செய்வோம். தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் அல்ல, தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? அன்பை கற்றுக் கொடுக்கிறது, நீதியை கற்றுக் கொடுக்கிறது, உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. நீதி போதனைகள் சொல்றாங்க. தீர்க்கதரிசனம் ஒளிந்து போவோம், வரங்கள் எல்லாம் அந்நிய பாஷை எல்லாம் ஒளிந்து போவோம். ஆனா அன்பு ஒரு நாள் ஒளியாது. காரணம் என்ன தெரியுமா? அதுல ஒரு நீதி வெளிப்படுகிறது. அதுல ஒரு நீதி வெளிப்படுகிறது. அது எப்படி வெளிப்படும்? அதுதான் தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் தேவனால் பிறந்த மனிதன், எனக்குள்ள அந்த நீதி இருக்கிறது. ஒருவேளை இல்ல, அடுத்த வருஷத்துல அந்த நீதி வெளிப்படட்டும். அந்த நீதி வெளிப்படட்டும். நீதி செய்கிற அந்த வார்த்தை வெளிப்படட்டும். நீதி செய்கிற என் கண் பார்வை வெளிப்படட்டும். பாவம் வெளிப்படக்கூடாது, உலகம் வெளிப்படக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகள் வெளிப்படக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை வெளிப்படக்கூடாது, கண்களின் இச்சை வெளிப்படக்கூடாது, உலகத்தின் மாம்ச இச்சை வெளிப்படக்கூடாது. எனக்குள்ள வெளிப்பட வேண்டிய ஒன்று அது நீதியின். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளம் என்ன? அவர்கள் பாவம் செய்யார்கள். வாசிங்க 3:9 வாசிங்க. அதே 1 யோவான் புஸ்தகத்துல 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? எவன் ஒருவன் தேவனால் பிறந்திருக்கிறானோ வார்த்தையில சொல்லல பாவமே இருக்காது. உலகத்தை நேசிக்க மாட்டான், உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூற மாட்டான், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்க மாட்டான். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு இருந்த ஆத்துல இல்லன்னா வெளியே சேத்துல. நீ ரெண்டுலையும் கால வச்சுனா வலிக்கிட்டு தான் போகும். ஆறு ஒரு பக்கம் இழுக்கும், சேரு ஒரு பக்கம் வழுக்கும். கவட்டை கிழிஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருவோம். கிளியிற அளவுக்கு நாம் ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. முட்டை உடையிற அளவுக்கு நாம் ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. பாவம் செய்யாதவர்கள். வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும், அங்க போட்டுக்கு பாருங்க, எவனும். அங்க ஒரு சுழி ஏற்றது கிடையாது, இறக்கம் கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது, தரித்திரம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது. அங்க எங்க எவனும் கர்த்தரை நம்புகிற எவனோ, அங்க ஆண்டவரே டைரக்டா சொல்றாரு, எவனோ அவன் உயர்ந்தவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரி, எவ்வளவு பெரிய ஆளா, எவனோ
பாவம் செய்கிற எவனும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. அதேதான் ஒன்னியவான்ல சொல்லப்பட்டிருக்குது, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அதனாலதான் நாம் பாவத்தை அறிக்கை செய்யணும் ஒவ்வொரு நாளும். பாவம் காற்றை போல தூசியை போல நம்மேல வந்து படர்ந்து விடுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் ஆண்டவரே, என்னை அறியாமல் கண்களினால், என் வார்த்தையினால், என் இச்சையினால், ஏதோ ஒரு விதத்தில் நான் உலகத்தோடு உலகத்தில் உள்ளவர்களுடன் அன்பு கூர்ந்து என்னுடைய பாவம் என்னை ஒட்டி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன் சொல்லும் போதுதான் அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு உண்மையும் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை உபவாச ஜெபத்துல படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு உந்துதல் வந்தது. ஆண்டவரே, இவ்வளவு சத்தியங்கள் அந்த புஸ்தகத்துல நீங்க வச்சிருக்கீங்களே, இந்த வருஷம் இறுதிக்குள்ள என் வாழ்க்கையில இருக்கிற இந்த நீதி பாவம் இதெல்லாம் என்னை விட்டு அகன்று போனோம். நான் ஜெபிச்சேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபிக்கிற ஜெபம்லாம் தான், ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவம் எவனோ தேவனால் பிறந்தவனால் பாவம் செய்ய முடியாது. நீங்க தேவனால் பிறந்து விட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, தேவனால் அழைக்கப்பட்டுட்டீங்க, தெரிந்து கொண்டுட்டீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டாங்கன்னா உங்களிடத்துல பாவம் ஒட்டிக்கொள்ள நீங்க விட மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் உங்களை தேடி வந்தாலும், விபச்சாரம் உங்களை தேடி வந்தாலும், விக்கிர ஆராதனை உங்களை தேடி வந்தாலும் உங்களை நீங்க ஒட்டிக்கொள்ள விட மாட்டீங்க, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அங்கதான் தேவனால் பிறந்த மனிதனுடைய அடையாளம் ஸ்திரப்படும். ஆமென். 10:1, 10:11, அத்தோடு அது ஒண்ணு. எனக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும், எனக்கு அதுவும் வேணும், இது வேணும், 10 வேணும், 11 வேணும்னா எப்படி? அது ஒண்ணு 10ல நில்லு, இல்ல ஒண்ணு 11ல நில்லு. 0 வந்துட்டாலே அங்க எண்டு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா 0க்கு அப்புறம் தான் 1 ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் பெருமை பேசக்கூடாது, நான் பரிசுத்தமான பெருமை உள்ள நீதி உள்ள அப்படி சொல்லக்கூடாது. நாம் பாவம் இல்லைன்னு சொல்லுவோம்னா நம்ம என்ன பண்றோம்னு அர்த்தம், நம்ம நாமே வஞ்சிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நாமே ஆமா. அடுத்தது 3வது, தேவனால் பிறந்த மனிதனுடைய அடையாளம் என்ன? 4:7 வாசிங்க. அதே 1 யோவான் 4:7. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் தேவனால் பிறந்து அவரை பாருங்க. அங்க சகோதர சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்றது? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்க. அம்மா, அந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம இடத்துல அந்த அன்பு கசந்து போயிருக்கிறதா? சகோதர சிநேகம், ஒருவரில் ஒருவர் அன்பு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 2025 வருஷத்துக்கு நான் பிரவேசிக்க போற ஆண்டவரே, என் அன்புல கலப்படம் இருக்க ஆண்டவரே, என் அன்புல ஒரிஜினல் இல்ல ஆண்டவரே, என் அன்புல சகோதர சிநேகம் இல்ல ஆண்டவரே, என் அன்புல மாய்மாலம் இருக்கிறது ஆண்டவரே, என் அன்புல வஞ்சகம் இருக்கிறது ஆண்டவரே, என் அன்புல வஞ்ச புகழ்ச்சி இருக்குதா? ஒருவனை புகழ்வது போல இகழ்வது, இந்த அன்பு இருக்குது ஆண்டவரே. ஏதாவது ஒரு பொருளை அடைவதற்காக என்னிடத்துல ஒரு அன்பு வெளிப்படுது ஆண்டவரே, ஒரு காரியத்தை அடைவதற்காக என்னிடத்துல அன்பு வெளிப்படுது ஆண்டவரே. சகோதர சிநேகம், சகோதர அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த சகோதர சிநேகம் இருந்துட்டாலே நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்களுக்கு என்று அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் அவனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? சகோதர சிநேகம். சபையில எதற்கு சாப்பாடு போறோம்? சபையில எதுக்கு திருவிருந்து வச்சிருக்கிறோம்? பரிசுத்த முத்தம் சொல்லப்பட்டிருக்குது. எதுக்கு அது? முத்தெல்லாம் கொடுக்கணும். ஒரு ஹக்கானது என்ன பண்ணணும்? ஆண்கள் பெண்கள் அல்ல, பெண்கள் பெண்கள், ஆண்கள். எதற்கு அது? ஐக்கியப்படுவது, இன்னும் அன்புல பலப்படுவது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க போனீங்கன்னா இந்த திருவிருந்துல ஒருவரோட ஒருவர் கால கழுவி கொள்வாங்க. இயேசு கால கழுவு எதுக்கு? அப்பாவது கசப்பு மாறுமா? எதுக்கு சாப்பாடு போடுறோம் சர்ச்சில? அப்பயாவது ஒண்ணு கூடிட மாட்டாங்களா? சகோதர சிநேகம் அங்க அன்பு வெளிப்பட்டுறாதா? கசப்பு மாறிடாதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கதான் சகோதர சிநேகத்தின் அன்பு வெளிப்படுகிறது. அவ சமைச்சிட்டு வந்தா நான் சாப்பிட மாட்டேன். சிலர் இப்படி ஒரு பெருமை. எப்படி? அவ தண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். தள்ளி வை பாப்பா,
தண்ணியை கொண்டு வந்து ஊத்து. அதை சொல்லாம செய்வாங்க பாத்தீங்களா? அப்படி எடுத்து வச்சுட்டு நீ ஒன்று ஊத்து. இட்லி வச்சா கூட ஒதுக்கி வச்சிடுறது, பரோட்டா வச்சா கூட ஒதுக்கி வச்சிடுறது, இல்ல எதையாவது ஒண்ணு ஊத்துனா கூட ஒதுக்கி வச்சிரு. அப்புறம் எங்க நம்ம இடத்துல சகோதர சிநேகம் அன்பு இருக்க போகுது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனை நேசிக்காதது, தாயை நேசிக்காதது, பிள்ளைகளை நேசிக்காதது. பிள்ளைகள் சில நேரம் உதவாக்கரையா இருக்கலாம், அதுக்காக நீ பிள்ளைய அவமானமா நினைச்சிடாத. ஒரு காலத்துல அந்த பிள்ளைதான் உன்னை தூக்கி சுமக்கும், உன்னை வாழ வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கும், நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறும். எல்லாமே மாறும். சூழ்நிலையை பார்த்து உன்னுடைய நீ எதிர்காலத்தை தீர்மானிச்சிடாத. இயேசு கிறிஸ்துவுக்கு 40 நாள் உபவாச ஜெபம் முடிஞ்சு அவர் சூழ்நிலையே சரியில்லாம தான் இருந்தது. பிசாசு உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சா. என்ன தெரியுமா? வா வா, உன்னை தூக்குற அலக்கா ராஜ்யத்தெல்லாம் காமிக்கிறேன், நீயோ பட்டியல கிடக்குற, வா உன்னை ராஜ்யத்தெல்லாம் காமிக்கிறேன். அவர் வார்த்தையினால ஜெயித்தார், இந்த வார்த்தையினால ஜெயித்தார். ஆமே சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, திங்கிறதுக்காக வரக்கூடாது, சோறு திங்கிறதுக்காக வரக்கூடாது, ஏதோ ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்காக வரக்கூடாது. தேவ அன்பு அந்த இடத்துல பூரணப்பட்டிருக்குதா? சகோதர சிநேகம் அந்த இடத்துல பூரணப்பட்டிருக்குதா? இதை நம்ம ஒருவர் நம்ம யோசிக்கும் பொழுது நிச்சயம் அந்த இடத்துல தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளம் வெளிப்படும். ஆமென். ஒரு முறை எங்க ஊர்ல எங்க அப்பாவை எல்லாரும் எதிர்த்தாங்க, எல்லாருமே எதிர்த்தாங்க. டோட்டலா நீங்க நேரத்துல பார்க்க வேண்டாம், நான் அதுல கரெக்டா இருப்பேன். பிரசங்கத்தை மட்டும் என்ன பண்ணுங்க, யாரும் திரும்பி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நேரத்தை பார்க்க வேண்டாம், நான் அதுல கரெக்டா நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த டைம் வரணும் பாருங்க, அது அந்த டைம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் வந்துடும். ஆமா, அதுல நான் ஏன்னா 15 வருஷம் ஊழிய அனுபவம், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க இதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க, இதெல்லாம் கட் பண்ணிருங்க பிரதர், இதெல்லாம் கட் பண்ணிருங்க கேமராவில். சோ எல்லாருமே டோட்டலா நான் எங்க போனாலும் அதை சாட்சி சொல்லுவேன். இங்க கிடையாது, எங்க போனாலும் சாட்சி சொல்லுவேன். இன்னைக்கு நிலைமை அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம், நான் தேவனால் பிறந்தவனுக்குரிய அடையாளத்தை அந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நம்ம நிக்கும் பொழுதுதான் இனிப்பு இருக்கிற இடத்துல ஈ தேடி வரும். ஆமா, இரும்பு இருக்கிற இடத்துக்கு ஈ போகாது, நான் செத்துருவேன்னு நினைக்கும். இரும்பு இடத்துக்கு ஈ போனுச்சுன்னா ஒரு புல்லு பற்றிக்கும், வெல்டு வைக்கிற இடத்துக்கு ஈ நிக்காது. பாத்திருக்கீங்களா? அங்க ஈ போச்சுன்னா எப்படியாவது நம்மள செத்துருவான்டா, நம்மள வாழ வைக்க மாட்டான்னு நினைச்சிடும். ஆனா இனிப்பு இருக்கிற இடத்துல ஈ தேடி வந்து வேண்டும். காரணம், அவன் தேவனால் பிறந்தவன். தூங்கிக்கிட்டு இருந்த நீ கத்தவனை தூக்கி வச்சுட்ட. தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளம் என்ன தெரியுங்களா? அவனிடத்துல சகோதர சிநேகம் இருக்கும். யாரையும் எவனையும் நேசிக்கக்கூடிய அந்த சிநேகம் அவனிடத்துல இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த சகோதர சிநேகம் ஒருவேளை விட்டு போச்சா, நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கேன், ஒருவேளை அன்பு என்னிடத்துல இல்ல. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். நம்முடைய பாடல்ல கூட இருக்கு, அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம். அப்ப அன்பு எப்படி வெளிப்படும் தெரியுமா? ஒரு சகோதர சிநேகம் இருக்கும் பொழுது அங்கே அன்பு வெளிப்படும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5:4 வாசிங்க. அதே 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம், நீங்க நல்லா கொண்டீங்க, பிறந்த அப்படின்னு போடல, பிறக்க போகிற அப்படின்னு போடல. அப்படின்னா என்னதான்? பிரசன்ட் டென்ஸ் போடலங்க, ஃபியூச்சர் டென்ஸும் போடல. பிறப்பதெல்லாம் அப்படின்னா அங்க என்ன அது என்ன சென்டென்ஸ் சொல்லுங்க, படிச்சவங்க சொல்லுங்க. பிறப்பதெல்லாம் எல்லாம் அப்படின்னா அது கண்டினியூட்டா வந்துகிட்டே இருக்கிறது அர்த்தம். ஆமே, அதுக்கு என்ன பிரதர் சொல்லுவாங்க? டீச்சர் அம்மாலாம் இருக்கீங்க, சொல்லுங்க. அப்புறம் அந்த கிரேக்கு அப்புறம் எபிரேயத்துக்கு போயிடும். அப்புறம் பிரசன்ட் கண்டினியூ, பிரசன்ட்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பிரதர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியல, நான் படிச்சாதானே தெரியும்.
அப்போ பிரசன்ட் கண்டினியூ, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம், பிறந்ததெல்லாம் அப்படி இல்ல, பிறப்பதெல்லாம். சில நேரத்துல இந்த படிச்சவங்க சபையில மாட்டிக்கிடுவாங்க பாத்தீங்களா? சில நேரம் நல்லா படிச்சு நல்ல ஹையர் போஸ்டிங் உள்ள இருப்பாங்க, அப்படியே அப்படியே உட்காந்துருவாங்க, ஸ்டக் ஆயிடும். அப்ப என்ன நம்ம உத்தியோகத்துல இருக்கோம், நமக்கு இது தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடும். ஆமா, சில நேரம் அப்படித்தான் பாஸ் கிட்ட மாட்டிதான் ஆகணுங்கிற வழி இல்ல. நான் அங்க உட்காந்துருந்தேன்னு வச்சுங்களேன், சில நேரம் நான் என்ன பண்ணிடுவேன், சில நேரம் அப்படி நிக்கும் போது அப்படி வந்துடும். சரி, ஓகே, அது கடந்து போகட்டும். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க பிரசன்ட் கண்டினியூலயே இருந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்படின்னா நீங்க டச் அப், தொடர்புலயே இருக்கணும் ஆண்டவர் கூட. நான் பிறந்துகிட்டே இருக்கிறேன், நான் பிறந்துகிட்டே இருக்கிறேன், நான் பிறந்துகிட்டே இருக்கிறேன், நான் பிறந்துகிட்டே இருக்கிறேன், நான் பிறந்துகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் அப்படிங்காம, நான் தேவனால் ஒவ்வொரு நாளும் பிறப்பதெல்லாம் நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன், நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்கு ஒரு குழந்தை அப்படின்னா நான் பிறந்துகிட்டே இருக்கிறேன், பிறந்துகிட்டே இருக்கிறேன், பிறந்துகிட்டே இருக்கிறேன், பிறந்துகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில நீங்க ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது, ஒவ்வொரு நாள் வரும்பொழுது நீங்க வித்தின் இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் இருக்கு பாருங்க, இதை நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம இன்னைக்கு அதை ஜெயிக்க போகிறோம். இந்த எல்லாம் உலகம், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நாம் ஜெயித்து 2025 வருஷத்துக்குள் ஆண்டவரே, இந்த உலகம் என்ன ஜெயிக்க கூடாது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் என்ன மேற்கொள்ள கூடாது, நான் அவைகளை ஜெயிக்க வேண்டும், நான் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். அவைகள் என்ன மேற்கொண்டு விட்டால் நான் உலகத்தோடு ஒட்டி போயிடுவேன். பாவம் என்னை மேற்கொண்டு விடும், உபச்சாரம் என்னை மேற்கொண்டு விடும், உலக அழிக்கிற அழிவு தானே என்னை மேற்கொண்டு விடும். ஆனா நான் உலகத்தோடு இல்ல, நான் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் நான் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளம். தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளம் என்ன? அவன் உலகத்தை ஜெயிப்பான், உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. முதலில் பாலகனா இருப்பான், அடுத்தது வாலிபனா மாறுவான், அடுத்தது குமாரனா மாறுவான், அடுத்தது தகப்பனா மாறுவான். நான் 4 ஸ்டேஜ் இதே யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது. பாலகனா இருப்பான், அடுத்தது வாலிபனா மாறுவான், குமாரன். அவனுக்கு 30 வயசு வந்துட்டா குமாரன். வாலிபன் என்பது டீனேஜ்னு சொல்லுவாங்க. 12 13 அப்படி மாறுது பாருங்க, 13 இந்த வயசு இருக்கு பாத்தீங்களா, அதான் வாலிபம். 14 19 வரலையும் அவன் வயசு என்னது, டீனேஜ். டீனேஜ்னு சொல்லுவாங்க, தெரியுமா படிக்கிற பிள்ளைகளுக்கு? 12 13 டிங் 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 மணி அடிக்கிற மாதிரி அவன் அடிச்சுட்டானா, 9ஆம் கிளாஸ் அவன் போயிட்டானா, அவனுக்குள்ள அந்த டீனேஜ் பருவம் வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமென். உலகம். ஆனா குமாரன் என்கிற அந்தஸ்து ஸ்தானம் எப்ப தெரியுமா வரும்? அவன் 20 கடந்து 21 22 23 24 25 கடந்து 13 வரான் பாருங்க. 13 வரும்பொழுதுதான் அந்த குமாரனுக்குரிய பக்குவம் வரும். எப்பெல்லாம் 25 வயசுல 24 வயசுல திருமணம் ஆகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அந்த பக்குவம் எப்ப தெரியுமா வரும்? 30 வயசுலதான் வரும். ஆமென் சொல்லுங்க. அதனால இயேசு கிறிஸ்து 30 வயசு வரை காத்திருந்தார். தன் தாயினோடு கூட அவர் அப்படியே உறவாடிக்கிட்டு இருந்தார். தன் தச்சு செய்கிற தொழிலோடு, தன் தகப்பனோடு, தாயோடு, ஊரோடு, உலகத்தோடு ஒட்டி இருந்தார். 31 வந்தது, கர்த்தர் அழகா தூக்குனாரு. அவனுக்கு குமாரனுங்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இனி நீ உலகத்தோடு இருக்கிறவன் அல்ல, உன் தகப்பனோடு இருக்கிறவன் அல்ல, உன் தாயோடு இருக்கிறவன் அல்ல. நீ உலகத்தை ஜெயிக்க போற காலம் வந்துட்டு, நீ ஊழியம் செய்ய போற காலம் வந்துட்டு, நீ உலகத்தை ஜெயித்து நீ பரலோகத்துக்கு போகிற காலம் வந்துட்டு, உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் தேவ திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற போற காலம் வந்துட்டு. அதனாலதான் குமாரனுக்குரிய ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் அவரை 33 வயசுல தகப்பனுங்கிற ஸ்தானத்துல இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கிட்டு போனார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷம் என் வாழ்க்கையில இருக்கிற உலகத்தில் உள்ளவைகள், ஜீவனத்தில் பெறுவைகள், கண்களுக்கு நிச்சயங்கள், மாம்சத்தின் நிச்சயங்கள், இவைகள் என்னை விட்டு அகற்றி போட்டு இவைகள் எல்லாம் மாறி நான் தேவனால் பிறந்த மனிதனுக்குரிய அடையாளத்தை எனக்குள்ள தரித்து நான் நீதியை செய்கிறவனாய், பாவம் செய்யாதவனாய், சகோதர சிநேகம் என்னிடத்தில் இருக்கிறவனாய், நான் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் எனக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த ராத்திரி வேளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் நம்ம அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்க பொழுது நான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்க வேண்டும், உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் எல்லாம் அவமாக்கப்பட வேண்டும். அதனாலதான் கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரியே,
ஹalleluya 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 அப்படியே மெழுகு எல்லாத்தையும் ஹalleluya 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 தேவனால பறக்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. இந்த வருஷம் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்க. ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது தேவனால் பிறக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் அந்த நாளில எங்களுக்கு நீ தருவீராக. ஒரு மகிமையை தருவாண்டவரே, ஒரு மகிமையின் பிரசன்னத்தை தாங்காண்டவரே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பாவம் எல்லாம் நீங்கி, அசுத்தங்கள் நீங்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா உலகத்தின் இச்சைகள் உலகம் மாறி நான் தேவனோடு பிறக்கிற அனுபவத்தை இந்த நாளில கர்த்தர் எங்களுக்கு நீ தருவீராக. நீர் தருவீராக. எல்லாம் ஒப்புக்கொடுப்போம். வாயில தருது கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 சேனல் ஆஃப் பண்ணுங்க. எல்லா மெழுகுவர்த்தி கொளுத்து. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus, 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 thank you Jesus. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. Thank you Jesus. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்கள் நானும் கடந்து வந்துட்டோம். ஆமென். கடந்து வர போகிற இன்னும் சில நிமிடங்கள் இயேசுவின் நாமத்துல இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் மெழுகுவர்த்தி கொளுத்துங்க, மெழுகுவர்த்தி கொளுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே பின்னாடி கொளுத்துங்க. அப்படியே ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே தூக்கி பிடிங்க, மெழுகுவர்த்தி தூக்கி பிடிங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே சன்னிதானத்தில் ஆண்டவரே இந்த மெழுகுவர்த்தியானது எப்படி இந்த ஒளி பிரகாசிக்கிறது போல இந்த 2025ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில ஒரு ஒளி பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என் வாழ்க்கையில உண்டாகட்டும். எல்லாம் அறிக்கை செய்யுமா இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு ஒளி வீசட்டும், இருள் நீங்கட்டும், என் குடும்பத்துல இருக்கிற இருள் நீங்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில இருள் நீங்கட்டும், என் குடும்பத்துல இருக்கிற இருள் நீங்கட்டும், என் ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்கட்டும். ஒளி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒளி பிரகாசிக்கட்டும், ஒளி பிரகாசிக்கட்டும், ஒளி பிரகாசிக்கட்டும். ஹalleluya ஹalleluya. எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நம்மை இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க செய்திருக்கிறார். 2024 வருஷம் முடிந்து போச்சு. 2025ஆம் வருஷம் இப்பொழுது கர்த்தர் பிறக்க வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் 2025ஆம் வருஷத்துக்கு பிரவேசித்திருக்கிறோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெள்ள போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். வெள்ள போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனோடு நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனோடு நடந்திடுவோம். சொல்லுங்க. வெற்றி கோடி பிடித்திடுவோம்,
பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தரை அபிஷேகம் பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டுல கர்த்தருடைய மகிமை என்ன பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுல நான் நினைச்சிருக்கிற காரியம், என் குடும்ப சூழ்நிலை ஆண்டவரே, எல்லா நிலைமைகள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. எல்லாம் ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு கர்த்தர் என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் இப்பொழுது நிறைவேறட்டும், இப்பொழுது நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும், இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வாயில எல்லா ஸ்தோத்திரம், எல்லா ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா. ரிபலர துரபலரமா ரிகபலர ஷகரரபலரமா. நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் சபையில உலாவி கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் உலாவி கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி. அங்கள் உலகத்தை ஜெயித்து விட்டோம், அங்கள் உலகத்தை ஜெயித்து விட்டோம். எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறீர், எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறீர். Hallelujah, 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 hallelujah. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து எங்களுக்காக முன் செல்லுகிறீர் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து எங்களுக்காக முன் செல்லுகிறீர் ஆண்டவரே. கிறிஸ்து எங்களுக்காக முன் செல்லுகிறீர் ஆண்டவரே. இந்த 2025 வருஷம் நீங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து, எங்களை குறித்து நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க, அதை வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் கிராமத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் பட்டணங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் எல்லைகளுக்கு உட்பட்டவர்களை ஆசீர்வதிங்க, எங்கள் உறவினர்களை ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற கரம் எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த 2025 ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு காண செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களோடு இருந்தவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, எங்கள் கிராமத்தை பாதுகாத்து கொண்டீங்களே, எங்கள் எல்லைகளை பாதுகாத்து கொண்டீங்களே, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, எங்கள் கிராமத்துல ஒரு தீமை அணுகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் எல்லைகளை பாதுகாத்து கொண்டீங்களே, எங்கள் உறவினர்களை பாதுகாத்து கொண்டீங்களே, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொண்டீங்களே. இத்தனை பொல்லாத மனிதர்கள் இருக்கிற மத்தியில கர்த்தர் எங்களை, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் எல்லைகளையும், எங்கள் சபைகளையும், எங்கள் கிராம மக்களையும், எங்கள் கிராமத்தில் உள்ளவர்களையும் கர்த்தர் பாதுகாத்து வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தரை எங்களை கொண்டு வந்தீங்களப்பா, இந்த வருஷத்தை எங்களுக்கு காண செஞ்சீங்களா, இந்த வருஷத்தை எங்களுக்கு காண செஞ்சீங்களா ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்கள் காண செஞ்சோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய வருஷத்துல காணப்பட்டது எதுவுமே, பழைய வாழ்க்கை எதுவுமே எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. பழைய ஜீவியங்களை வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பழைய ஜீவியங்களை வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் புதியவைகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் புதியவைகளாய் மாறட்டும் ஆண்டவரே, எல்லாம் புதியவைகளாய் மாறட்டும் ஆண்டவரே, எல்லாம் புதியவைகளாய் மாறட்டும். ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறட்டும், ஒரு புதிய மனுஷனாய், ஒரு வேறு மனுஷனாய் கர்த்தரை மாற்றி ஆண்டவரே. இந்த கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், அதில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை எல்லாம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆலோசி இந்த கரத்துல எங்களை முற்றிலும் தாழ்ந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி அப்பா
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆமென் ஆமென். எல்லாம் கண்ணை விழிச்சு பாருங்க. எல்லாம் கண்ணை விழிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.